அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து சொரக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சொரக்காயில் பாதி எடுத்து, இது நீட்ட சொரக்காய் தான், அதை வந்து நல்லா நம்ம வந்து இப்படி நல்லா திருவியில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொடியாக திருவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக நம்ம வந்து திருவிக்கணும். வாங்க திருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா திருவிட்டோம். நல்லா இப்படி பூ மாதிரி நல்லா பெரிய ஸ்லேஸில் வச்சு கூட நீங்கள் திருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருவிட்டோம். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு இதோட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கோலா உருண்டை செய்கிறப்ப நல்லா வரும். தண்ணி இருந்தால் ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். பாருங்கள், நல்லா இறுக்கி புழிஞ்சு நம்ம அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து கிரேவிக்கு வந்து அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி மாதிரி எப்படி இருக்குங்க. இப்படி நம்ம எல்லாத்தையுமே இப்படி நல்லா பெட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா அப்படி அதோட தண்ணி புறம் இந்த இதுக்கே 1 டம்ளர் தண்ணி வந்திருக்கு. இதை வந்து அப்படியே குடிக்கிறா இருந்தால் கூட குடிச்சிக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம குழம்புக்கு அந்த கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமாக தண்ணிலாம் எடுத்துடணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு ஒரு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம். இதுக்கு வந்து ரொம்ப மசாலா தேவையில்லை. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு இந்த அளவு போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா வந்து பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம கறியில் செய்வோம், பருப்பில் செஞ்சுருப்போம். இது வந்து நம்ம சொரக்காயில் செய்கிறோம். தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இந்த வெங்காயம், சொரக்காய் இதுலெல்லாம் பாருங்கள் பிடிக்கிற அளவுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவு இது வந்து தண்ணி அதுலேயே வரும் ஊற ஊற. வாங்க ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நம்ம தண்ணியே விடலை. பாருங்கள், நம்ம போட்ட மாவு, வெங்காயம் அதில் உள்ள தண்ணியே கரெக்டாக வந்துருச்சு. இது ரொம்ப நல்லா ஆரோக்கியமான ஒரு கோலா உருண்டை. சொரக்காய் வச்சு இதில் நிறையா மசாலா அது இதுன்னு போடுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு காமிச்சிருக்கோம். ரொம்ப எளிமையான முறையில் நல்லா டேஸ்ட்டாக. இதில் நிறையா வகை பொடி போடுவாங்க. அந்த பக்கத்து வடக்கு பக்கத்து சைட்லலாம் நிறைய பொடி போடுவாங்க. மல்லித்தூள், சோம்புத்தூள், அது இதுன்னு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வேணால் இதோட வந்து கொஞ்சம் கரம் மசாலா வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கிரேவியில் அது போடுறனால இது தேவையில்லை. பாருங்கள், இதுக்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் கொல கொலன்னு வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவோ அரிசி மாவோ சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்துமே இவ்வளோ 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ சொரக்காய்க்கு அப்படி இருந்துமே தண்ணி விடுது. பாருங்கள், ஆனால் கரெக்டாக வரும். இந்த இது நம்ம இப்படி பிடிச்சி போடுறப்போ உங்களுக்கு நல்லா வரும். கையில் ஒட்டலை. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு இல்லாட்டி அரிசி மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நிறைய வளவலன்னு மசாலா இல்லாமல் நான் வந்து சிம்பிளாக சொல்லி தந்திருக்கேன். இதை இப்படியே கூட நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம் வடை மாதிரி. நம்ம இன்றைக்கி வந்து கீ ரைஸ்க்கு வந்து கிரேவி மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்காக சுரக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயில் அடுப்பத்தை வச்சு ஆயில் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதில் வந்து போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சையாக போடுறதோட வறுத்து போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிச்சி சின்ன உருண்டையாக ஸ்டவ்வை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்படி உருட்டி வச்சுட்டு எடுத்து போடலாம். அப்போக்கப்பவும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் செய்கிறனால அப்போ உடனே நம்ம இப்படி செஞ்சு போடுறோம். வேக வேக கரெக்டாக வரும். வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சின்ன உருண்டையாக எடுத்து போட்டோம். இது வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் வேக விடுறோம். பொறுமையாக திருப்பி போடுங்க. இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம நல்லா சட்டியை சோப் போட்டு கழுவிடுறோம்ல, அதனால் அந்த எண்ணெய் பசை இருக்காது, அதனால ஒட்டும். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். முடிஞ்சளவு கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா ஒட்டாது, வந்துடும். ரொம்ப இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது வந்து கிரேவி மாதிரி வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இந்த மாதிரி செஞ்சு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவு மயோனஸ் வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். தக்காளி சாஸும் வீட்டிலேயே செய்யலாம். அதுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, நல்ல ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ சுரக்காவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடும்போது கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நிறைய வளவலன்னு மசாலாலாம் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் போடாமல் சிம்பிளாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு விட்ருங்க. லைக் போடாமே பார்க்குறீங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. இது நான் அவசரத்தில் அப்படியே திருப்புறனால லைட்டாக இதாவது நீங்கள் இந்த மாதிரி கடாய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் ஆயிலை ஊற்றி நீங்கள் பொரிச்சா கூட நல்லா வடை மாதிரி நல்லா வந்துடும். நான் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்து விட்றனால லைட்டாக பிரியுது. நம்ம இந்த பாத்திரத்தில் தான் கிரேவி செய்ய போகிறோம், அதனால இதிலே வச்சுட்டேன் நான். இது வந்து நிறைய செஞ்சால் நல்லா இருக்காது. நம்ம சும்மா சப்பாத்தி, பூரி, இந்த கீ ரைஸ்க்கு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த சுரக்காயில் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் பன்னீர் ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அப்படியும் ஒரு தடவை நம்ம வீடியோ போடலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே நம்ம சேனலுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மேற்கொண்டு இந்த சேனல் வளரும். ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி மாவு கடல மாவு எதுக்கு போடுறோன்னா, ஒன்றும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி உடையாது. அதில் உள்ள நீர்ச்சத்தை பூரா எடுத்துரும்.
சொரக்காவும் வெங்காயமும் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வேக வச்சாலுமே. அப்போ இந்த ரெண்டும் தான் அதோட நீர்த்தன்மையை எடுத்துரும். நம்மளுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பட்டியாக கூட போட்டுக்கலாம், கடல வடை போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடட்டும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம சிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து உள்ளேயும் நல்லா வேகும். ரொம்ப தீ வந்து அதிகமாக வச்சிட்டோம்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் வெந்திருக்கும். அப்போ உள்ளக்க வந்து மாவு மாதிரி இருக்கும். போதும், இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும், எடுத்துடலாம். வாங்க. இது வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, உங்களுக்காக இந்த சட்டியை மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பொரிக்கும் சட்டியில் போட்டிங்கன்னா நல்லா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நான் கிரேவினால் அதிலே செஞ்சிடலான்னு பார்த்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சட்டியில் போட்டு நீங்கள் இதை பொரிச்சிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா வந்துடும். எப்படியாவது பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டேன். நல்லா இந்த கொலா உருண்டை வந்து நம்ம கறியில் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்ம அதே மசாலா தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மல்லித்தூள்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போட்டோம்னாக்கும் அது தனி டேஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம போட்டது வந்து சிம்பிளான மசாலா, நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வச்சு நான் கொடுத்துருக்க அதே மசாலா அதே போல் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்டியில் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயில் முங்கி நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், சௌரியமாக இருக்கும். நல்லா வேகட்டும், பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடி வேக வச்சது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டோம். நம்ம எடுத்த 1/4 கிலோ சொரக்காய்க்கு வந்து இந்த அளவு வருது.